ரோபோ சங்கர் சார் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து டான்ஸ் ஆடினாங்க. அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்காவும் அண்ணனும் டான்ஸர், ஸ்டேஜ் டான்ஸர். அவங்க லவ் பண்ண இடம் அங்கே தான். அதனால் புருஷனை அனுப்பும்போது ஆர்டர் தப்பே கிடையாது. கொஞ்சம் சில பழக்கத்தை மாற்றிருக்கலான்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரியான பழக்கங்கள் மாற்றி? குடி ட்ரிங்க்ஸ் மனுஷனை கொள்ளாமல் விடாது. அதனால தான் அவருக்கு இந்த இதெல்லாம் வந்துச்சு, மஞ்சள் காமாலா. உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. அவர் காமெடியான ஆசைப்படல, நல்ல ஒரு நடிகன் ஆகணும்னு. சைக்கிளே எல்லா இதுக்கும் போவார். சாலிகிராமத்துலேருந்து இது வரைக்கும் எல்லாத்துக்கும் சைக்கிளும் போவார். இப்போ அக்கா அண்ணனுக்காக இவருக்கு அந்த பத்திய சாப்பாடுலாம் கொடுக்கணுனால இவங்க மட்டன் சிக்கன் சாப்பிடல, இவங்க அந்த பத்திய சாப்பாடு சாப்பிட்டாங்க. ரோபோ சங்கர் சார் கூட மறக்க முடியாத ஒரு தருணம். ஃபாரினில் வந்து 2 பேரும் காணாமல் போயிட்டோம். ஸோ அது லைஃப்லேயே மறக்க முடியாது. ரோபோ சங்கர் சார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவங்க பேரனுக்கு வந்து காதணி விழா வந்து நடந்திருக்கும். ஸோ இன்றைக்கி தான் அந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. இப்போ தான் பண்ண அப்போ பண்ண கிடையாதுல்ல, எப்போனா பண்ணலாம். அந்த மாதிரி மேபி பண்ணலாம், பேரனுக்கு பண்ணலாம். ஸோ இந்திரஜா அழுதுகிட்டே இருக்கும்போது டிஎஸ்கே வராங்க அந்த இடத்துக்கு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்திரஜா அப்பா மாதிரி பேசிக்காரு. அது பேசும்போது அது லிட்ரலி எல்லாருக்குமே பார்க்கும்போது அப்படி ஒரு இடத்துல நான் இருந்தாலும் வந்திருப்பேன், யாரும் வந்திருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ஆஸ்பத்திரியும் உள்ளே போகிறோமோ நம்ம காலின்னு அர்த்தம். நான் இன்றைக்கும் எங்கள் அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட பழக்கம் இல்லாத உலகத்தில் யாருமே இல்லை. இருக்கும், கொஞ்சம் அளவு வச்சுக்கின்னு எதாக இருந்தாலும் ஆஸ்பத்திரிகளை கால் வைக்காமல் பார்த்துக்குவோம்ப்பா. அவ்வளோ நல்ல ஒரு இதை நம்ம இறந்துட்டோம். கண்டிப்பாக அதை வந்து அவங்க பொண்ணு பூர்த்தி பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க செம்ம டேலண்ட்டு. வணக்கம் சார். இந்த உரையாடலை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. ரோபோ சங்கர் சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லை. ஸோ அவரோட நீங்களுமே வந்து பழகிருக்கீங்க, ஒரு நட்பு உங்களுக்கும் அவருக்கு இருந்திருக்கு. ஸோ அவரோட பிரிவை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஸோ இப்போ தான் உங்களுக்கு தெரியும், அம்மா இதாக இறந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஸோ நான் சென்னையில் தான் இருக்கிறேன். நான் போயிருக்கலாம். பட்டு எங்கள் அம்மா இறந்தே ஒரு வாரத்தில் என்னோடய நண்பர் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டார். ஸோ நான் போக முடியல. இன்னும் இப்போ இருக்க சிச்சுவேஷனில் போனால் தப்பாயிடும், என்னால் அதை விட்டு வெளியேற முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஒன்றும் போவேன், ஒரு வாரத்தில் போயிடுவேன். அந்த இழப்பு யாருமே தாங்க முடியாது தான். ஏன்னா ரொம்ப ஜாலியான டைப் அவர் வந்து 46 வயசில் போகணும். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஜாலியான டைப். ஏன்னா யாருக்கு எப்படி தெரியும்னு தெரில, எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ஸ்டேஜை பார்க்குறது முன்னாடியே தான் எங்களோட பழக்கத்தில் இருக்கார். பாடி பில்டிங் பண்ணுறதுலேருந்து எனக்கு பழக்கத்தில் இருக்கார். எவ்வளோ வருஷ பழக்கம் இருக்கும் சார் உங்களுக்கு? 20-25 வருஷம் மேலே இருக்கும் எங்கள் நட்பு. ஓகே. அவங்க ஃபேமிலி சைடில் யார்கிட்ட பேசினீங்களா? இந்திரஜா இல்லைன்னா அப்படியே இன்னும் போகல. ஓகே. இன்னும் 2 நாள் கழிச்சு வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட அந்த ஒரு இழப்பு, அந்த ஒரு செய்தி உங்களுக்கு கேட்டப்போ மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஏன்னா அவரை இப்போ தான் ரீசெண்டாக நம்ம வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வரைக்கும் பார்த்தோம். நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு அந்த ஷோவில் அவர் எலிமினேட் ஆகும்போது கூட அவ்வளோ பாசிட்டிவாக தான் பேசிட்டு போனார். பட் அந்த டைமில் தான் இந்த பிளட் வாமிட்லாம் எடுத்ததா அவங்க சைடில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்கும்போது ஒரு கலைஞனா அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது சார்? ஏன்னா அவங்களுக்குள்ளே எவ்வளோ அந்த வலிகள் இருந்தாலுமே அதை வெளியில் காட்டிக்காம இருந்திருக்காரு. ஸோ அந்த ஒரு தருணம் பற்றி. ஏன்னா அம்மா இறக்குறதுக்கு ஒரு 20 டேஸ் முன்னாடி நான் கோயம்புத்தூரில் மீட் பண்ணேன். கோயம்புத்தூரில் ஒரு மூவி டிஸ்கஷனில் போனேன். அவர் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. அவர் எவ்வளோ தூரம்னா ஒரு 45 கிலோமீட்டர், ஒரு 50 கிலோமீட்டர் அவருக்கு தூரமாக இருக்கார். என்னை பார்க்க வந்தார். பிரேக் டைம் வந்து என்னை வந்து பார்த்துட்டு நல்லா பேசிட்டு போனார். சொன்னார், இன்னும் உடம்பு சரியில்லைம்மா சார், என்ன நடக்கலாம் சொல்லிட்டு ஃபீல். அவருக்கே தெரியும், எப்பவுமே ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கே ஏதோ தோணும். நான் சொன்னேன், ஏன்னா அப்படி பேசுகிறீங்க, அவ்வளோ நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் சில பழக்கத்தை மாற்றிருக்கலான்னு எனக்கு தோணுது. என்ன மாதிரியான பழக்கங்கள் மாற்றி? குடி ட்ரிங்க்ஸ் மனுஷனை கொள்ளாமல் விடாது. இன்றைக்கி நல்லாயிருக்கும், செகண்ட் நல்லாயிருக்கும், மொத்தமாக அது நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மட்டும் அவர் கொஞ்சம் அவர் இது பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவருக்கு இந்த இதெல்லாம் வந்துச்சு, மஞ்சள் காமாலா. ஸோ டோட்டலாக வந்துச்சு. அந்த டைமில் நீங்கள் அவர்கிட்ட பேசுனீங்களா? இதுக்கு முன்னாடி அவருக்கு மஞ்சக்கம்மல் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் ஆகி ஒரு மாதிரி ஆளே பாதி ஆகிட்டாருன்னே சொல்லலாம். அந்த டைமில் நீங்கள் நான் இப்போ மலேசியாலையும் சிங்கப்பூர்லையும் ஷூட் தொடர்ந்து ஒரு 3 months 4 months போயிட்டு வந்து மீட் பண்ணேன். அப்போ ரொம்ப ஒல்லியானார். அந்த சொன்னால 50 kg அந்த மாதிரி இருந்தார். என்னன்னா இப்படி இருந்தீங்களே, என்ன இப்படி ஆகிட்டீங்கன்னா அப்போ அந்த மாதிரி சொன்னார். நான் வெளியே வருவீங்க, ஏன்னா அக்கா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் ஸோ அடுத்த அம்மா அவர் தான் அந்த மாதிரி. ஸோ அதனால் போய் பார்த்துக்குன்னு சொன்னேன். தைச்சு ரொம்ப நாள் கேப் ஆகிடுச்சு. எனக்கு ஷூட்டிங் பிஸி, அவரும் கொஞ்சம் இப்போ நான் மேலே வரனால நிறைய படம் பண்ணார். சொன்னார், மாஸ்டர் மீஸ் வச்சு ஒரு படம் பண்ணிக்க பாருங்கள், அவர் ரீல் ரோடில் நிற்கிறதில்ல, அந்த படம் வெளியே வரணும், அது கண்டிப்பாக நல்லா ஓடும், அவங்க ஃபேமிலிக்கு சேரணும்னு சொல்கிறேன். ஸோ ஒரு கலைஞர் வந்து எந்த வகையான ஒரு பேக்ரவுண்ட் இல்லாமல்
அவரே வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து அவர் இந்த அளவுக்கு வந்திருக்காரு, அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது நீங்க அவரோட ஜேர்னில நீங்களுமே இருந்திருக்கீங்க. அது பார்க்கும்போது அவர் அதுக்கு போட்ட எஃபர்ட், அதுக்கு அவர் மெனக்கெட்டது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு சார்? அதே சரி தலை மாதிரி தான். எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் நாங்கள் ஜிம்மில் தான் ஃப்ரெண்ட் ஆகணும். ஜிம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ ஒரு மாஸ்டர் அவரும் வருவார், சைக்கிள் வருவார், நான் பைக்கில் வருவேன். ரொம்ப ஆர்வக்குள்ளரில் 4 மணிக்கு வந்துட்டோம், இன்னும் ஜிம்மு திறக்கலை. அப்போ உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 ஹவர் பேசுவோம். அப்படியே ஃப்ரெண்ட் ஆகணும். அப்படியே அவர் கூப்பிட ஆரம்பிச்சு எனக்கு கோச் பண்ணார். நான் எனக்கு தெரிஞ்சு அவர் சொல்லிக் கொடுத்தேன். அவர் ஆசை என்ன கேட்டேன், இல்லை மாஸ்டர் நல்ல ஒரு நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார். அவர் காமெடியான ஆசைப்படல, நல்ல ஒரு நடிகன் ஆகணும்னு. படத்தில் நல்ல நடிகன் ஆகணும்னு சைக்கிளே எல்லா இதுக்கும் போவார். சாலிகிராமத்துலேருந்து இது வரைக்கும் எல்லாத்துக்கும் சைக்கிளும் போவார். நான் சொன்னேன் நான் ஒரு பைக் வாங்கலாமேன்னு. மாஸ்டர் காசு இல்லை சொல்லுவார். ஆனால் அதே வாயி நான் ஒரு பார்ட்டியிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போயிட்டாங்க. நான் ஒரு பார்ட்டியில் இருக்கேன், நான் தனியாக நிற்கிறேன். அவரோட இந்த கார் அப்போ இந்த கார் வாங்கியிருக்காரு, பெரிய கார். அதில் என்ன வந்து மாஸ்டர் நீங்கள் உட்கார ஃப்ரெண்டில் வந்து அவர் ஓட்டி என்னை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போனார். அது பெருமை தானே. அந்த வளர்ச்சி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் சொல்கிறேன், கஷ்டப்பட்டவனா என்றைக்குமே ஆண்டவர் கைவிட மாட்டார். அதில் இவர் உதாரணம். இந்திரஜா அவங்க வந்து அந்த ஸ்பாட்ல ரொம்ப அழுதாங்க. ஏன்னா ஒரு மகளா இருக்கும் போது, அதாவது ஒரு அப்பா பொண்ணுன்னா அவங்களோட பாண்டிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்திரஜா அழுதுட்டே இருக்கும்போது டிஎஸ்கே வராங்க அந்த இடத்துக்கு. அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்திரஜா அப்பா மாதிரி பேசிக்காரு. அது பேசும்போது அது லிட்ரலி எல்லாருக்குமே பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. எப்பேற்பட்ட ஒரு கல் மனசுமே வந்து கரையும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப போல்டான ஒரு பர்சன் வேற இந்திரஜா. எப்படி நம்ம ரோபோ சங்கர் சாரோ அதே மாதிரி தான் இந்திரஜாவுமே. ஆனா அவங்களுக்கு வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்திரஜா கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா சார் முன்னாடி? ரொம்ப டச் இல்லை. இப்போ எங்கள் ப்ரொடியூசரோட டாக்டர் இறந்துட்டாங்க. அதுக்கு வந்திருந்தாங்க. மதுரையில் மீட் பண்ணோம். அப்போ கூட பேசினாங்க, நல்லபடி பேசினாங்க. நான் சொன்னேன் நல்லா வரும் மேம், அப்போ குழந்தை பற்ற டைம் அந்த மாதிரி நல்லா. அது யாருக்கா இருந்தாலும் இப்போ நம்ம புகழ் கூட நம்ம பாலாஜி இந்த பாலாஜி வடிவேல் பாலாஜி ஆகும்போது நம்ம ஒருத்தர் இவர் பேசினார் அவர் மாதிரியே. நம்மளை அப்படி சொன்னாலும் அழுவு வந்துருச்சு. ஸோ உறவில்லாத அவங்களுக்கே வரும்போது தான் அப்பா ஆகும்போது அந்த வாய்ஸ் பேசும்போது டிஎஸ்டி பேசும்போது கண்டிப்பாக அங்கே அந்த இடத்துல நான் இருந்தாலும் வந்திருப்பேன், யாரும் வந்திருப்பாங்க. அதுக்கு வார்த்தை கிடையாது, அதுக்கு ஈடு கட்டவே முடியாதுல்ல. ஸோ இப்போ ரோபோ சங்கர் சாரோட ஃபேமிலின்னு பார்த்தாலுமே எல்லாருமே ஜாலியாக ஃபன்னாக அப்படி தான் நம்ம அவங்கள பார்த்துருக்கோம். ஸோ அந்த குடும்ப தலைவர் இல்லை அந்த இடத்துலன்னு உடனே அவங்க எல்லாருமே அந்த ஒரு அழுகை தான் வருதே தவிர்த்து அந்த ஒரு தைரியம் அதெல்லாம் அந்த இடத்துல நம்மளால பார்க்கவே முடியல. ஸோ அவங்க ஃபேமிலி கிட்ட வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நாட்கள் அதை பற்றி சொல்ல முடியுமா? நான் அவங்க ஃபேமிலி கூட அக்கா கூட கொஞ்சம் பழகியிருக்கேன். இப்போ அக்கா அண்ணனுக்காக அக்காவும் குண்டா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இவருக்கு அந்த பத்திய சாப்பாடுலாம் கொடுக்கணுனால இவங்க மட்டன் சிக்கன் சாப்பிடல, இவங்களும் அந்த பத்திய சாப்பாடு சாப்பிட்டாங்க. ஏன்னா இவருக்கு பத்திய சாப்பாடு கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து மட்டன் சிக்கன் சாப்பிட்டா அது நல்லதும் கிடையாது. அதனால அக்காவும் அண்ணனுக்காக அவ்வளோ இது பண்ணாங்க. நான் அக்கா சொன்னாக்கா இப்போ பெருமையாக இருக்காது, ஏன்னா இப்போ இருக்க லவர்ஸ் ஆகட்டும் ஒய்ஃப் ஆகட்டும் இவ்வளோ அந்நியம் இருக்க நான் பார்க்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆமாப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஏன்னா அண்ணன் கூட பயமாக ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்ப நிறைய வருஷம். அதனால் அண்ணன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. பட் அக்காவும் பாப்பாவும் அவ்வளோ எனக்கு க்ளோஸ் கிடையாது. ரோபோ சங்கர் சார் கூட மறக்க முடியாத ஒரு தருணம்? ஃபாரினில் வந்து 2 பேரும் காணாமல் போயிட்டோம். ஒன்றா போயிட்டு. ஓகே. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரியாது, எனக்கு சுத்தமாக. அண்ணன் கொஞ்சம் படிச்சிருக்காரு, நம்ம சுத்தமாக படிக்கல. மிஸ் ஆகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ரோட்டில் இருந்தோம். எங்களை கண்டுபிடிச்சி வந்தாங்க ஸ்பான்சர்ஸு. எங்களை கண்டுபிடிச்சி நைட்டில் தேடி காலையில் கண்டுபிடிச்சி எங்களை கூப்பிட்டு போயிட்டு ரூமில் சேர்த்தாங்க. எங்ககிட்ட கார்டு இல்லை, ரூம் கார்டு இல்லை, எப்படி சொல்கிறது தெரில, எப்படி யாரை கான்டாக்ட் பண்ண தெரில, ஃபோன் இல்லை எங்ககிட்ட அப்போது. ஸோ அது லைஃப்லேயே மறக்க முடியாது. அழுவுறதா வளர்ந்தாச்சு, இனிமேல் அழுதா நல்லா இருக்காது. ஸோ அது எனக்கு மறக்க முடியாது. அதுதான் பெரிய இது. அப்போ இப்போ கூட சொல்லிட்டு இருப்பார், மாஸ்டர் ஞாபகம் இருக்கா மிஸ் ஆகிருந்தோம், அங்கே பிச்சை கூட எடுக்க தெரியாது அந்த லாங்குவேஜில். அது சொல்லுவார், அது மறக்க முடியாத தருணம். அப்புறம் அவர் அந்த ரோபோட்லாம் பண்ணும்போது நான் நிறைய ஷோக்கு போயிருக்கேன். அது நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது, வெறும் பெயிண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. திடீர்னு கிராம்ப் ஆகும். அந்த கிராம்ப் ஆனால் நீங்கள் போக முடியாது, அது ஷோ முடிச்சு தான் போக முடியும். நீங்கள் அந்த சாங் முடிச்சே ஆகணும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். வந்துட்டு துடிப்பார், தண்ணி குடிப்பார். அப்போ தான் அந்த இடத்துல அப்படியே கிராம்பாக இருக்கும். அவ்வளோ கஷ்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்குது. மற்றவங்க அப்படியே வாய்க்கு பேசிடுவாங்க, அது பெரிய விஷயமா அப்படின்னு. ஸோ அது எல்லா துறையிலையும் அவர் சாதிச்சு தான் வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து ரோபோ சங்கர் சார் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க ஒய்ஃப் வந்து டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களுமே அம்மா இறந்தப்போ நீங்கள் வந்து டான்ஸ் ஆடினீங்க. அது வெளியிலேருந்து பார்க்குற மற்றவங்களுக்கு வந்து என்ன இப்படி டான்ஸ் ஆடுறாங்க, அவங்களுக்கு கவலை இல்லையா, அந்த மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்டால் தான் நான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அவங்க ஹஸ்பண்ட் இறந்தப்போமே அவங்க டான்ஸ் ஆடி போகும்போது அவங்களோட மனநிலை அப்போ எப்படி இருந்திருக்கும் சார்? அதான் சொல்கிறேன், பார்க்குறவங்க வெறும் அந்த டிவியில் பார்த்துட்டு என்ன இப்படி ஆடுறாங்க அப்படி சொல்கிறாங்க.
பாருங்க. அப்படியே ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்காவும் அண்ணனும் டான்ஸர், ஸ்டேஜ் டான்ஸர். நானும் அதான் சொல்கிறேன், எங்கள் அம்மா அது எனக்கு தெரியும் எங்கள் அம்மாவுக்கு எப்படி பிடிக்கும். அதேமாதிரி அவங்க லவ் பண்ண இடம் அங்கே தான், ஸ்டேஜில் தான். அங்கே தான் லவ் ஆச்சு அவங்களுக்கு. அதனால் புருஷனை அனுப்பும்போது ஆர்டர் தப்பே கிடையாது. அந்த இடத்துல நான் சப்போஸ் நான் நேற்று போயிருந்தேன்னா கண்டிப்பாக நான் ஆடி இருப்பேன். நமக்கு தெரிஞ்சது தானே, தெரிஞ்சதானே காட்ட முடியும். ஏன்னா எல்லாருமே அந்த ஒரு விஷயத்துக்கு கீழே பாசிட்டிவா பேசுற நிறைய ஆட்கள் இருந்தாலும் ஒரு சில அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்றது வந்து ஏன்னா இப்படி ஆடுறாங்க, இவங்களுக்கு எப்படி ஆட தோணுது, அதுவும் சிரிச்சுட்டே ஆடுறாங்க கவலை இல்லாம. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அது புரியலையோ. இப்போ அண்ணன் என்கிட்டயே கோயம்புத்தூரில் எனக்கு எதாவது ஆகிடுமோ தோணுது அப்படி சொல்லும் போது கண்டிப்பாக ஒய்ஃப்ட்டு ஷேர் பண்ணியிருப்பார். என்ன படிக்க நமக்கு தெரியாது. அம்மா நான் போயிட்ட அப்புறம் நீ அழுவக்கூடாது, எல்லாம் சொல்கிறது தான். எங்கள் அம்மாவும் என்கிட்ட அதான் சொன்னாங்க. ஸோ நான் சொல்லியிருக்கேன்ல, நான் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும், சந்தோஷத்தை காட்டுறது எங்கள் அம்மா தான் இது வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். மேபி அதனால் அக்காவுக்கு பூ வைக்கும்போது கூட பூ காட்டுறாங்க பாருங்கள் இந்த இதில், இந்த பிடிக்குமே சங்கர் பிடிக்குமே உனக்கு ஸ்மெல் பிடிக்குமே சொல்கிறதுல சந்தோஷமாக அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவங்களோட ஆசை அது நமக்கு குறைய சொல்ல முடியாது. அதுக்கு சொல்கிறவங்க நாக்கே வெட்ட வேண்டியதான், வேறு என்ன பண்ணுறது. ஆன் ஸ்க்ரீனில் அவர் வேற மாதிரி எல்லாரும் சிரிப்பேற்றிக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். ஆஃப் ஸ்க்ரீனில் அவர் வீட்டு ஃபங்க்ஷன் இல்லைன்னா அவங்க கூட நீங்கள் பர்சனலாக எங்கன்னா வெளியில் போகிறப்போ அந்த டைம்லாம் எப்படி இருப்பார்? நம்ம எப்படி ஸ்க்ரீனில் பார்க்குறோமோ அப்படி தான் வீட்லேயும் இருப்பார். நம்ம எதை கொடுத்தா கவுண்டர் கொடுப்பாரு. நம்ம சாப்பிடும்போது கவுண்டர், நான் போயிருக்கேன் வீட்டில் போயிருக்கேன், நம்ம சாப்பிடும்போது கவுண்டர் கொடுப்பாரு. ஸோ அது கூட இருக்கும்போது ஜாலியாக தான் இருக்கும். பட் நம்மளுக்கு தான் டைம் இல்லை, அவருக்கு டைம் இல்லை. ஜாலியாக டைப் எங்கேயும் இருக்கு. இது வரைக்கும் நான் கோவப்பட்டு பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் கூட சில இடத்துல கோவப்பட்டிருக்கேன் ஷூட்டிங்கில், ஆனால் அவருக்கு கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. நான் இப்போ பர்சனலாக சொல்லிட்டு பார்த்தது கிடையாது. அந்த மாதிரி கேரக்டர் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ரோபோ சங்கர் சார் இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு அவங்க பேரனுக்கு வந்து காதணி விழா வந்து நடந்திருக்கும். ஸோ இன்னைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வீட்டில் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பாங்க? ஏன்னா இப்போ அவர் இருந்திருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அவர் வீடு. ஐயோ, நீங்கள் அந்த பொண்ணோட கல்யாணத்துலேயே பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு அப்படி தான் பாருங்கள், பயங்கரமாக அக்காவும் பயங்கரமாக ஆடிருப்பாங்க, எல்லாருமே அப்படி ஆடிருப்பாங்க. பையன் பொண்ணை பார்க்கல, இவங்கள தான் பார்த்தாங்க. ஸோ அதனால இப்போ அவர் அதான் சொல்கிறேன், அக்காட்டி என்ன பேசுனது தெரில. நீங்கள் சொல்கிறீங்க நடத்தக்கூடாதுன்னு, நடத்தலாம். இப்போ எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் ட்ரெண்டே மாறி போச்சு. அதனால் பண்ணலாம். இப்போ நான் கூட அம்மா சத்தோன்னே 16 தான் பண்ணணும், 4ஆம் தேதியே பண்ணிவிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். பட் இப்போ தான் பண்ண அப்புறம் பண்ண கிடையாதுல்ல, எப்போனா பண்ணலாம். அந்த மாதிரி மேபி பண்ணலாம், பேரனுக்கு பண்ணலாம். அப்படி தான் நான் போய்ட்டு இன்னும் ஒரு 2 days நான் போய் பேசுவேன் கண்டிப்பாக. அப்புறம் எனக்கு தெரியும். ஏன்னா அவங்க மனசில் இருக்கும்ல ராபர்ட் மாஸ்டர் இன்னும் வரல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நல்லா க்ளோஸ்னால அவர் எங்கே போய் அவர் போன ஷாப்புக்கு நானும் போயிருப்பேன். அப்போ அங்கே எடுப்பாங்களே இந்த யூடியூப்லாம் எடுப்பாங்கும்போது சொல்லுவார், இந்த இடத்துக்கு ரோபோட் மட்டும் வரல, ராபர்ட் வந்திருக்காரு, ராபர்ட் சொல்லி அவரே காமிட் பண்ணுவார். அது காமிப்பாங்க எனக்கு எல்லாருமே, அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். மாஸ்டர் உங்களை பற்றி அதிக சொல்லுவார் மாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா அவருக்கும் எனக்கும் ஒரு அவருக்கு டான்ஸ் ஆட தெரியும், எனக்கு ஆட தெரியும். எனக்கு ஜிம் பிடிக்கும், அவருக்கு ஜிம் பிடிக்கும். எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப காமெடி ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய பாண்டிங் 2 பேருக்குள்ளே இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் ரொம்ப போனால் நம்ம ரொம்ப ஃபீல் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் அதை கொஞ்சம் அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு அந்த ஒரு இழப்பை இன்னும் அதுலேருந்து மீண்டு வர முடியல. எனக்கு இப்போ வரைக்கும் நான் அதனால ஷூட்டிங் ஏன் ஓடுறேன்னா மறக்கிறதுக்காக தான் ஓடுறேன். நான் அதனால தான் சொல்லிக்கிறேன் ஃபேமிலிக்கு, நான் போனேன்னா அந்த பெட்டியில் அண்ணனை பார்த்தேன்னா எனக்கு அம்மா ஞாபகம் தான் வரும். ஸோ அதனால் நான் அது அங்கே போகல, அதனால தான் போகல, தவிர மற்றபடி ஒன்று கிடையாது. ரோபோ சங்கர் சார் அப்போ பேசினார் அவங்க அம்மா நீங்கள் எழுந்துட்ட பிறகு? ரோபோ சங்கர் சார் பேசினார், வீட்டில் தான் இருந்தார். மாஸ்டர் வந்துடுறதா சொல்லும்போது அக்கா ஃபோன் பண்ணாங்க, மாஸ்டர் ரொம்ப உடம்பு முடியல, வந்தால் ஓகே கேட்டா சொன்னானா, அப்படி வர வேணாக்கா. அந்த அப்பயே அவர் ரொம்ப வீக் ஆகிட்டார். அது பிடிச்ச ஷூட்டிங்கே போயிருக்காரு. அவருக்கு ஒரு கஷ்டமாக ஷூட்டிங் போவாங்கள்ல மார்க் அடிக்கிறதுக்கு, ஸோ அங்கே லாக் ஆகிருக்கு. அவருக்கு எதனால் இந்த செகண்ட் டைமும் இப்படி ரொம்ப உடம்பு முடியாமல் போச்சு, எதுனா உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுதா சார்? என்றைக்கு நம்ம ஆஸ்பத்திரியும் உள்ளே போகிறோமோ நம்ம காலின்னு அர்த்தம். நான் இன்றைக்கும் எங்கள் அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் என்ன சொல்கிறேன்னா, கெட்ட பழக்கம் இல்லாத உலகத்தில் யாருமே இல்லை, இருக்கும் கொஞ்சம் அளவு வச்சுக்கின்னு எதாக இருந்தாலும் ஆஸ்பத்திரிகளை கால் வைக்காமல் பார்த்துக்குவோம்ப்பா. எங்கள் அப்பாவுக்கு அதை நான் வந்து இப்போ சொல்கிறேன், அவரும் அதுக்கு தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. காலை ஏஞ்சி உடற்பயிற்சிலேருந்து எல்லாமே நல்லது வச்சுக்கோங்க. ஏன்னா உள்ளே போனால் நான் டாக்டரையோ ஆஸ்பத்திரி தப்பு சொல்ல, அது ஒரு இந்த இடம், அது உள்ளே போனாலே நம்ம எப்போ நமக்கு தோலை கிழிச்சிட்டு உள்ளே ஊசி போதும் நம்ம அதோட இது. அண்ணன் வேறு இப்படி இருந்துட்டு இப்படி ஆகிட்டு மோடி இப்படி ஆகிட்டாரு பாருங்க. மோடி நல்லா சப்பி ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண் அடியோ என்ன அடியோ தெரில, அது பழைய மாதிரியே அவரை பார்க்க முடியும். ஆமாம், நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்னா ரொம்ப அழகாக இருக்கீங்க, லட்சணமாக இருக்கீங்கன்னு. ஸோ இப்போ வந்து அவரோட அந்த இதப்போ சின்ன திரையிலேருந்து வெள்ளித்திரை வரைக்குமே நிறைய பேர் வந்து பார்த்தாங்க. தனுஷ் சார், எஸ்கே சார்லாம் வந்து பார்த்துருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது தெரியுது அவர் எந்த அளவுக்கு அவங்ககிட்ட அந்த ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணியிருந்தா அவங்க வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து கலைத்துறை இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை இழந்துருச்சுன்னு சொல்கிறப்ப ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு பார்க்குறப்ப அது எவ்வளோ பெரிய இழப்பாக இருக்குது சார்?
ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் சொல்கிறது எஸ்கே தனுஷ் இதெல்லாம் பெரிய விஷயமே எனக்கு தெரியல. ஏன்னா சினிமா துறை வந்து தான் ஆகணும் அப்படின்னு. முதலமைச்சர் வரைக்கும் வந்திருக்காங்க, துணை அமைச்சர் வந்து அப்போ அவர் என்ன சேர்த்து வச்சுருக்காரு, உள்ள நல்லது தான் வெளியே காட்டும். ஸோ அவங்க வந்திருக்காங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு இதை நம்ம இழந்துட்டோம். கண்டிப்பாக அதை வந்து அவங்க பொண்ணு பூர்த்தி பண்ணணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க செம்ம டேலண்ட்டு. கல்யாணம் ஆகிடுச்சு, கொஞ்சம் சாஃப்ட் கார்னரில் இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு பெரிய இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில அவங்களுக்கு அவ்வளோ பெரிய இழப்பு நடந்திருக்கும், இந்த டான்ஸ் ஆடினதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சில விஷயங்களாக இருக்கட்டும், அப்போவுமே நெகட்டிவாக சொல்கிற அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்ல வர்றது என்னது சார்? அதை ஆண்டவன் நமக்கு 2 காது ஏன் கொடுத்துருக்கான்னு எனக்கு தெரியாது. இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் போயிட்டே இருக்கணும். எனக்கே அது நடக்கும்போது பார்த்துங்க, நம்ம இத்தனை வருஷம் சின்ன வயசு 9 வயசுலேருந்து நம்ம சினிமாவில் இருக்கோம். நம்மளே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறான்னா அவன் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். சிம்பு சொல்லுவான் பார்த்தீங்களா, நல்ல வார்த்தை அதெல்லாம். நம்ம கமெண்ட் போடுறோம் எங்கே இருக்கான்னு அவன் சொல்கிற வார்த்தையில் இருக்குது. ஸோ நம்ம தப்பாக போடுறவங்க எங்கே இருக்கான்னு நீங்களே ஜோதிக்கணும். அதெல்லாம் கண்டுக்க வேணாம். நம்ம வழி நேராக போயிட்டே இருக்க வேண்டியது தான். நல்ல ஃபேமிலி, நல்ல கலைத்துறை ஃபேமிலி அவங்க. ஸோ அவங்களுக்கு எதை சொல்கிறது தெரியல எனக்கு. அதான் ரோபோ சங்கர் சார் பற்றி நிறைய அவரோட நினைவுகள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. சாரை நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் அவர் நம்மளை பார்த்துட்டு அவரோட பிளெஸிங் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருப்பார். நன்றி சார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Grown Tile.